Guys, welcome to my channel. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் and happy பொங்கல் to you all. Okay, வருஷம் பொங்கல்னாலே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொண்டாடுவாங்க, இல்லை எங்கள் அக்கா கொண்டாடுவாங்க, எங்கள் அக்கா கூட சேர்ந்து நான் கொண்டாடுவேன். பிகாஸ் எனக்கு தனியாக பொங்கல் வைக்க தெரியாது, ஆனால் வீட்டில் யார் கொண்டாடுனாங்க நான் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான். ஆனால் இந்த வருஷம் பொங்கல் நாங்கள் ஹெல்ப் பண்ணோம், ஆனால் பொங்கல் வச்சது நாங்கள் இல்லை, எங்கள் கூட பிறந்த ஒரு ஆள் தான். அந்த பர்சன் பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்பெஷல், அப்போ நான் சொல்ல மாட்டேங்க. இப்போனா நான் பில்டப் பண்ணி சொன்னப்போ நீங்கள் நம்பிடக்கூடாது, சரியா? எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இந்தமாரி எதாவது வைக்கணுன்னாக்கா ஷார்ப்பாக சாப்பாட்டுக்கு வருவேன். சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் கொண்டா கலந்துக்கிட்டு வந்துட்டு பாபி சொல்லிட்டு போய்வாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு சொன்னோன்னே இவ்வளோ வேலையாக வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இப்படிலாம் செய்யறதுனா எனக்கு உண்மையுமே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அந்த பர்சன் யாரும் உங்களுக்கு தெரியணும்னா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு போட்டோமா இல்லை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கு. இங்கே பாருங்க, 2022 பொங்கலுக்கு போட்டோமா இல்லைங்க 2023 பொங்கல் தான் எப்படி இருக்கு. ஸோ அதில் என்ன தெரியுது, எனக்கு தெரியுது, அது எப்படி சொல்கிறது தான் தெரியுது. ஸோ 2023 போடுறோமா இல்லை மேபி 2024 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நிறைவா இதுதான் நிறைவா உனதன்புமே கரை காணாதே உறவே ஆடும் மூஞ்சல் கைரோவானம் வரையில் நீளுமே உயிரே போடும் கோலம் இதிலே வாழ்வின் வசந்தம் கூடுமே. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துரும்போது தெரிஞ்சிருக்குமா இதை பற்றி நான் இடையில வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இதை பற்றி நான் சின்னதாக ஒரு கேம், ஓகேவா? கேம் முக்கியம் இருந்தாலும் மூளை போட்டு கொஞ்சம் பெசமிச்சதில் அவ்வளோதான் வந்துச்சு, அதனால் வைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்னாக்கா, இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி ஓடுச்சுன்னு நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன். இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து எங்கள் கூட பிறந்த ஒருத்தர் வச்சுருக்காங்கன்ட்டுன்னு. ஸோ இந்த வருஷம் பொங்கல் வச்சதில் ஏதோ ஒரு புது அனுபவம் இருந்துச்சு. பிகாஸ் எங்கள் வீட்டில் இந்த வருஷம் பொங்கல் பொங்கவே இல்லை. எங்கள் வீட்டில் இந்த பொங்கல் பொங்கவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ டைம் எடுத்து உட்காந்து பசியில் இருந்து வெயிட் பண்ணி பார்த்தாச்சு, கடைசி வரைக்கும் பொங்கல் பொங்கவே இல்லை. ஆனால் வந்து நாங்களே சும்மா பொங்க வச்சு பசி தாங்க முடியாமல் நாங்களே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த வருஷம் பொங்கல் பொங்கலை, அது ஒரு சைட்டு கவலையாக இருந்தாலும் வயிற்றுக்கு கரெக்டாக பொங்கல் வந்து சேர்ந்ததுனால அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேவா? நான் ரொம்ப அறுக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம கேமுக்கு போகலாம். இந்த கேம் என்னென்னக்க நம்ம இதை பற்றி சொல்லியிருந்தேன். ஓகே, போன வருஷம் கட்டின மாயிலையும் நான் போட்டிருந்தேன், இந்த வருஷம் கட்டின மாயிலையும் நான் போட்டிருப்பேன். அந்த 2 வீடியோ ஜாயின் பண்ணி நான் கடைசி அந்த வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோவில் வந்து போன வருஷம் கட்டின மாயிலுக்கு இந்த வருஷம் கட்டின மாயிலைக்கும் ஒரு என்ன ஃப்ளாரில் என்னென்னமோ வருது. ஓகே, போன வருஷம் கட்டின மாயிலையும் இந்த வருஷம் கட்டின மாயிலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, ஓகேவா? அதில் டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் வந்து எஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறது, அப்புறம் என்ன வழக்கமாக நாங்கள் சொல்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.